உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதங்கள் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உமைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நாம் பல வேளையில் சோர்ந்து போயிடுறோம். பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைகளுக்காக போகிறோம். இந்த சூழ்நிலைகளை எப்படி ஜெயிக்கிறது, எப்படி இந்த காரியங்களை மாற்றுகிறது என்ற காரியங்களை தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழி என்னன்னா அவருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டாதான், அந்த வார்த்தைகளை அறிந்து கொண்டாதான், அந்த வார்த்தைகளை நீங்கள் யோசித்து பழகினால்தான் எல்லா சூழ்நிலையும் ஜெயிக்க நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இந்த பிரச்சனை ஏன் வருது, இந்த போராட்டம் ஏன் வருது, இந்த பிரச்சனையில் எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்ற எல்லா காரியங்களையும் தேவன் தம்முடைய வேதாமத்தில் அவர் வார்த்தைகளாக எழுதி வைத்திருக்கிறார். ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 138:2. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது பெயர் வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறேன். I will worship towards the holy temple and praise thy name for thy loving kindness and for thy truth, for thou hast magnified the word above all thy name. என்ன சொல்ற வர்றாருன்னா, இயேசு தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நான் எல்லா மகிமையின் பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் ஆலயத்துக்கு நேராய் பணிந்து நம்ம இங்கே வந்திருக்கிறோம்? ஆலயத்துக்கு ஏன் வருகிறோம்? ஆலயத்துக்கு வரணும்னு ஏன் வரும்னு சொன்னால், எங்கள் அப்பா சொன்னாருங்க, இல்லைன்னா மத்தியானம் சாப்பாடு கொடுக்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருக்குமா? நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க, நீ சர்ச்சுக்கு மட்டும் போல மத்தியானம் சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் சாப்பாட்டுக்காக நான் வருவேன். இல்லை சில பேர் பாரம்பரியங்க, அது சர்ச்சுக்கு போகணும், அதை சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு பழக்கி விட்டாங்க, அதனால் சர்ச்சுக்கு வந்தேன். சிலபஸ் எல்லாம் சர்ச்சுக்குள்ளே வந்து அது ஒரு சிலுவை இருக்குதுங்க, அந்த சிலுவை அப்படியே பார்த்துட்டு போவோங்க. சிலுவையின் அழகு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில பேர் சொல்ல சர்ச்சுக்கு போனால் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கன்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்ல ஆட்கள் உண்டு. சில பேர் சொல்லுவாங்க சர்ச்சுக்கு போனால் நிறைய லேடிஸுங்க, அவங்க வந்து அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, புது ட்ரெஸ்லாம் அங்கே தான் போட்டு வருவாங்க, ஜுவல்ஸ் ஹில்ஸ்லாம் போட்டுருவாங்க, என்ன புது டிசைன் ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு நாங்கள் சபைக்கு போவோங்க அப்படி சொல்கிற ஆட்கள் உண்டு. ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறார், நான் ஆலயத்துக்கு ஏன் வரேன்? ஆலயத்துக்கு ஏன் வரேன்? கூப்பிட்டாங்க வரீங்களா? ஆலயத்துக்கு ஏன் வரோம்? ஆலயத்துக்கு வந்தால் அவருடைய வார்த்தை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்திருக்கிறீர். இங்கே வார்த்தை இருக்குது. என்ன இருக்குது? எங்கேயோ போயிட்டீங்க, அப்படியே இந்த பக்கம் எந்த ஊரில் இருக்கீங்களோ என்னன்னு தெரியல. இங்கே வாங்க, இந்த கிராமத்தில் இங்கே இருக்கிற சபைக்குள்ளே வாங்க. ஏன் சபைக்கு வரீங்க? சாமி இங்கே இருக்காருங்க. இல்லை, சாமியை காட்டிலும் பெருசு ஒன்று இருக்குது, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிறீங்க. அதனால் காதை வீட்டில் வச்சுட்டு வந்துடாதீங்க. காது இங்கே வச்சுட்டு நல்லா கேட்கணும். வார்த்தைகளை நல்லா உன்னிப்பாக கேட்கணும். வார்த்தைகள் வந்து ரொம்ப அழகுரிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நீங்கள் காதால் கேட்கணும். வார்த்தைகளை நீங்கள் கேட்கணுன்னா உங்கள் மனசை திறந்து என்ன சொல்கிறாரு,
என்ன சொல்லப்படுது அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வார்த்தை ஏன்னா இயேசு தேவன் என்ன பண்ணுறாராம், அவரை காட்டும் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், சகல காரியங்களை பார்க்கலாம், அவருடைய வார்த்தையை என்ன செஞ்சிருக்காரு, மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ அந்த வார்த்தையை கேட்குற ஒரு இடத்துல சொல்கிறார் இயேசு, வார்த்தைகளை கேட்குற உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளது. நீ பாக்கியமான ஆள், ஏன் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஆள், நீ உன் பிரச்சனை தீர்ந்துடும், உன் சூழ்நிலை மாறிடும். எப்போ நீ வார்த்தையை கேட்கணும்னு வந்திருக்கிறியோ அந்த வார்த்தை கூட விடுதலையாக்கும் அப்படின்றார். இயேசு சொல்கிறாரு, மார்த்தார் மரியா 2 பேர் இருந்தாங்க. ஒரு மார்த்தாள் இருக்கிறான்னா இயேசுக்கு எதையா செய்யணும். இயேசு பார்க்கறதுக்கு வர்ற ஆட்களுக்கு காப்பி போடணும், டீ போடணும், அது போடணும், இது போடணுன்னு பயங்கர முயற்சி செய்கிறான். அப்படியே ஓடுறான், அப்படியாரா என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறான். ஐயோ மரியாதை பார்த்தா அப்படியே வச்சு இயேசு என்ன சொல்கிறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் எதை சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதத்துக்கு அடியில் உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறான். சொல்லுங்க ஆண்டவரை, எழுதி வச்சுக்கிறேன், அப்பப்போ மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நோட்ஸ் எடுத்துன்னு இருக்கிறான். மரியாள் கத்துறான், இது மார்த்தாள் சொல்கிறான், ஆண்டவரே என் தங்கச்சி சும்மா தெம்மான அம்மா உட்காந்துட்டு இருக்காள, அதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா, என்னை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையே, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ வேதனை பண்ணுறேன், நான் கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறான், அவளோ தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டாள். அப்படின்னா என்னென்னா, ஏம்மா என்னென்னமோ போட்டு அவனுக்கு இவனையும் திருப்திப்படுத்தணும், அவனுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் ஓடிட்டுருக்கிற இந்த மரியாள் அழகாக உட்காந்து என்கிட்ட கேட்டுட்ருக்கா, தன்னை விட்டு எடுபடாத பங்கு அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பங்கு, அவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறாள், வாஞ்சியாக கேட்கிறாள், ஆசையாக கேட்கிறாள். அதனால் அவளுக்கு கவலையும் இல்லை, போராட்டமும் இல்லை, அவளுக்கு பிரச்சனையும் இல்லை, அவள் சந்தோஷமாக இருக்கிறா, அமைதியாக இருக்கிறா, சமாதானத்தோடு கூட இருக்கிறா. என் வார்த்தைகளை அவள் கேட்டுக்கொண்டிருக்கிறபடினால உங்கள் வார்த்தையை, இயேசு சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கேட்பீங்கன்னா, அந்த வார்த்தைகளை மனம் லயித்து கேட்பீங்களா, அந்த வார்த்தையின் அழகை ரசிப்பீங்கன்னா, அந்த வார்த்தையினுடைய சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சிப்பீங்கன்னா, உங்களுடைய கவலையெல்லாம் ஓடி போயிடும், உங்கள் கஷ்டம்லாம் ஓடி போயிடும், உங்கள் வேதனைலாம் ஓடி போயிடும், உங்களை பலவீனப்படுத்துகிற சோர்ந்து போகிற வைக்கிற அனைத்து காரியங்களும் அங்கே மாற்றப்படும். அவர் சொன்னார், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், அவருடைய பிரஸ்தாபம், அவர் என்னென்னமோ செஞ்சிருக்க எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் அது மிகப்பெரியது அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னும் இந்த வார்த்தைகள், பிரஸ்தாபம் என்கிற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, க்ரோ பிகேம் கிரேட் இம்பார்ட்டன்ட், ப்ரமோட், மேக் பவர்ஃபுல், வளருதல், மகத்தானது அல்லது முக்கியமானதுன்றாய் மாறுதல், வல்லமை உள்ளதாக ஆக்குதல். சோத்திரம். என்னன்னா, அந்த வார்த்தையை கேட்டிங்கன்னா உங்களை அப்படியே வளர வைக்கும். அந்த வார்த்தையை கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானதை கொண்டு வரும். உங்கள் வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை வல்லமையுள்ள ஆளாக மாற்றிடும். நீங்கள் பவர்ஃபுல்லாக ஆளாக மாறுவீங்க. சாதாரண ஆள் இல்லை, பவர்ஃபுல்லாக மாற்றப்படுவீங்க. அது எந்த அளவு பவர்ஃபுல்லாக மாற்றப்படுதுன்னா, தேவனை மாதிரியே நீங்கள் வல்லமையுள்ள ஆட்களாக மாறுவீங்க. சோத்திரம். அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் விரும்புகிறார். இன்னும் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஃபார் ஹீ ஸ்பேக் அண்ட் இட் வாஸ் டன், ஹீ கமாண்டட் அண்ட் இட் ஸ்டுட் ஃபாஸ்ட். அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையுமில்லை. இயேசு பாருங்க, தேவன் சொல்ல ஆகும், அவர் சொன்னால் அப்படியே ஆகிடும். அவருடைய வார்த்தையை குறித்து நான் பார்த்துட்டு வரோம், அந்த வார்த்தை எவ்வளோ பவர்ஃபுல் பார்க்குறோம். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் ஒன்று சொல்லிட்டா அப்படியே நடந்துடும். எதை சொல்கிறாரோ அது அப்படியே நடக்கும். அது கமாண்ட். அவர் என்ன கமாண்ட் பண்ணுறாரோ அது அப்படியே நடக்கும் என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவர் என்ன செஞ்சார், வானத்தை உலகத்தை படைச்சார், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றார், அப்படியே ஆகுது. அப்புறம் பார்த்தா வெளிச்சம் அப்படியே நிற்குது. சூரியன் உண்டாக கடவுதுன்றார், சூரியன் அப்படியே உண்டாயிடுச்சு. அப்படியே ஒவ்வொரு காரியங்களையும் உண்டாக்குறார். நிறைய பேர் இன்றைக்கி பெரிய சயின்ஸ் வளர்ந்துச்சு. சயின்ஸ் வளர்ந்துன்னா சொல்கிறான், சூரியன் எப்படி வந்துச்சு, இது பூமி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறான். ஒருத்தன் சொல்கிறான், பூமி எப்படி வந்துச்சுன்னா சூரியன்லேருந்து வந்துச்சான். ஒரு காலத்தில் ரொம்ப நாட்களுக்கு முன்பு சூரியன் இருந்துச்சு, சூரியத்திலேருந்து எங்கே யார் வந்தது, பூமி வந்துச்சு அப்படின்றான்.
அப்புறம் வந்து பூமி ஏதோ ஒரு பொருள்லேருந்து ஒரு பொருள் வந்தால் எப்படி உருண்டையாக அழகாக வரும், ஏதோ தட்டையாக என்ன நீட்டாக கிட்ட தான் வரும். சரி, அதுக்கு நான் சொல்லுவேன் சுத்த தேஞ்சு போச்சு அப்படின்றான். அப்போ பூமி வந்துச்சு, ஓகே. சூரியன் எங்கேருந்து வந்துச்சு? சூரிய நட்சத்திரத்துலேருந்து வந்துச்சு. நட்சத்திரம் எங்கேருந்து வந்துச்சு? அதுக்கு மேலே தெரில. மூணாவது கேள்வி எல்லாம் முடிக்கிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அவர் சொல்ல ஆகும். ஆண்டவர் சொன்னார் சூரியன் உண்டாக கடவுது, நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது, எல்லா காரியங்களும் எல்லா கிரகங்கள் உண்டாக கடவுது, இந்த பாதையில் நடக்க கடவுது என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். உண்டாக கடவுது என்று ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறாரு? அவர் சொல்லுகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வேதவசனம் சொல்லுது, அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை, அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வானங்கள் வசனங்கள் உலகின் கடைசி வரைக்கும் செல்கின்றன, அவைகள் சூரியனுக்கு ஒரு கூறாடத்தை உண்டாக்கினார். அவர் பாருங்க, நல்லா கவனிங்க, அவர் வந்து உண்டாக கடவுது அப்படின்னார். எல்லாம் உண்டாச்சு. சூரியன் நீ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எப்படி உண்டாச்சுன்னா அப்போ வந்து அவர் உண்டாக கடவுது அப்படின்றனால சூரியன் உண்டாச்சு. பூமி உண்டாக கடவுது அப்படின்னாரு, உண்டாச்சு. சரிங்க, பூமியில் சூரியன்லேருந்து பூமி வந்துச்சுன்னா பூமி எப்படிங்க கரெக்டாக ஒரே பாதையில் சுற்றுது, ஒரே மாதிரி சுற்றுது? சாதாரணமாக அவருடைய சுற்றுறதுக்கு பவர் வேணுமா வேணாமா? பூமி யார் பவர் கொடுக்குறோ அது மாதிரி சுற்றுது. ஏன்னா ஆண்டவர் சுத்துன்னு சொன்னார், சுற்றிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஒரு நாள் நில்லுன்னு சொன்னால் நின்றுடும். அப்படியே சுற்றுன்னு சொன்னதுனால என்றைக்கு நில்லுன்னு சொல்கிறாரோ அது அன்றைக்கி நிற்கும். சுற்றிக்கிட்டே இருக்குது. அது தன்னைத்தானே சுற்றுது இல்லாமல் பூமியை சூரியனை சுற்றி வருது. ஒரு செகண்ட் கூட குறையது கிடையாது. அது பார்த்தீங்கன்னா 957 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்று தான். இல்லை தலை சுற்றல 100 கிலோமீட்டர் மேலே போனாவே நமக்கு தலை சுற்றுது. 950 கிலோமீட்ரு வேகத்தில் வந்து சுற்றுது. ஆனால் நீங்கள் தலை சுற்றாமல் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எப்படி? சாதாரணமாக ஒரு சின்ன வண்டி TS50 இருக்குன்னு வச்சுங்க, சைலன்ஸ் போயிடுச்சுன்னா அது போடுற சத்தம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. டப்பன்னு சவுண்டு போட்டு காது ஐயோ அப்படி சத்தம் கேட்குது. எந்த வண்டியும் சத்தம் இல்லாமல் போக மாட்டேது, அவ்வளோ சத்தமாக போகுது. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பூமி, எத்தனையோ கோடிக்கணக்கான டன்னுடைய பூமி சுற்றுது, ஒரு சத்தமும் வரல, பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை. அந்த பக்கம் அது சுற்றுது, இந்த பக்கம் இது சுற்றுது, எல்லாம் சுற்றுது, சத்தம் இல்லாமல் எல்லாம் சைலன்சர் பொறிச்சிட்டார். அவர் சுற்றுனார், சத்தம் போடாமல் சுற்றுட்டார் போல், சத்தமே இல்லாமல் சுற்றிட்டுருக்கு. எல்லாமே அப்படி காரியங்கள் செய்து கொண்டு இருக்கப்படுகிறது. இப்படி பல காரியங்களை நாம் இங்கே பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம ஒரு காரியத்துக்கு வரப்போகிறோம். என்னென்னா ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் எப்படி கையாளுவது, தேவனுடைய வார்த்தைகளை எப்படி பெற்றுக்கொள்வது, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு எப்படி செயல்படுவது என்ற காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிகள் யோவான் எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டானவென்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு போட்டிருக்காரு. 17ஆவது அதிகாரம். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக இருந்து நீர் என்னை அனுப்பீர் என்று விசுவாசிக்கிறார்கள். இதில் போட்டப்பட்டிருக்குது, நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டானவென்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? ஒரே விஷயம் முடிஞ்சு போச்சு. அவர் வந்து கல்வாரி நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அடைக்கப்பட்டார். இல்லை, ஏகப்பட்டமான காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம்தான் என்னன்னா, அவர் என்ன செய்கிறாரு, அவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர் இயேசு இந்த உலகத்துக்குள்ள எப்படி வந்தார்னா வார்த்தைகள் எடுத்துக்கொண்டு வந்தார். ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறது உண்டு, ஒருவேளை ஆண்டவர் வந்து ஆளுக்கு 10 ஏக்கர் லேண்ட் எழுதி வச்சு தான் நல்லா இருந்திருக்கும் இல்லையா சீஷர்களுக்கெலாம், இல்லை நல்ல டைமண்டு நெக்லஸ்ஸு பலவிதமான கோல்டு கில்டு எல்லாத்தையும் கொடுத்து அவனுக்கு அனுப்பிச்சிருந்தாக்க நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சா அதெல்லாம் இல்லை. அதுக்கு இதே கிடையாது. இது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது தாவீது மூலிமா, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், உலகத்தில் வேல்யூபிள் ஒன்று, ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூ, மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது, மனிதனை மாற்றக்கூடியது, உலகத்தை உருவாக்கின தேவனுடைய வார்த்தைகளை இயேசு என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். பிதா என்ன செய்கிறாரு, என் பிள்ளைகளுக்கு சிறப்பானதை கொடுக்கணும். என் பிள்ளை அழுதுட்டு இருக்குது,
என் புள்ள வேதனைப்பட்டுட்டு இருக்குது, என் புள்ள வளர தெரியாமல் எப்படி வாழணும்னு தெரியாமல் சோர்ந்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. நீ போய் அவங்களுக்கு கொடுக்கணுன்னு நான் வார்த்தைகளை கொடுக்குறேன். மிக முக்கியமானது அந்த வார்த்தைகளை எடுத்துகிட்டு போ, என் பிள்ளைகளுக்கு கொடு அப்படின்னார். உன்னை இயேசு என்ன பண்ண அந்த வார்த்தைகள்லாம் எடுத்துட்டார். ஆண்டவரே என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்கிறீங்க பிதாவே கொடுங்க, எல்லா வார்த்தைகளும் எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு இந்த பூமிக்குள்ளே வருகிறார். பூமிக்குள்ளே வந்து அந்த வார்த்தைகளை அவர்களிடத்தை கொடுக்குறார். வார்த்தைகளை கொண்டு வந்து அவ்வளோ பிரஸ்தாபமுடைய வார்த்தைகள், அவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை கொண்டு வந்து எங்கே கொடுக்குறாரு? சீஷனுக்கு கொடுக்குறாரு. சாதாரண இல்லைங்க, விலையேற பெற்ற வார்த்தைகள். இதாப்பா என் வார்த்தையெல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு மூட்டை ஒரு இதை கொடுத்து கையில் கொடுத்துட்டார். அப்படியே வாங்கிக்கிறாங்க. கையில் திறந்து பார்த்தா ஒன்றும் கிடையாது, எல்லாம் வார்த்தைகள் தான். சத்தங்கத்தான் ஒன்றும் இருக்காது, அது ஒலிகள் தானே. அப்போ அந்த வார்த்தைகளை கொடுக்குறார். இன்னும் அதே வசனத்தில் 7வது 8வது வசனத்தில் அடுத்தது 7வது 17வது அதிகாரம் 14வது வசனத்தில், நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தினால் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நல்லா கவனிங்க, இயேசு இந்த உலகத்துக்குள்ள ஏன் வந்தார்? வார்த்தைகளை கொடுக்க முடியும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சொல்லுங்க. வார்த்தைகளை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு, வார்த்தைகளை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவர் சொல்றார் பாரு, இந்த வார்த்தைகளை கொடுக்க முடியும் வந்து இதை கொண்டு கொடுத்துட்டார். இரண்டாவது திருப்பி 14வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 14வது வசனத்தில், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் அவர்களை பகைத்தது. மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்றார், நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வார்த்தை இருக்குது. ஆனால் கிரேக்க மொழியில் இது வேற மாதிரி சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, நான் அவர்களுக்கு கொடுத்தேன், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்ற சொல்கிற வார்த்தை லோகாஸ் என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை ரேமா. என்னது? ரேமா என்கிற வார்த்தை. ரெண்டு வார்த்தைகளை எடுத்துகிட்டு வர கிறிஸ்துவ வாழ்க்கை ரெண்டு விதமான வார்த்தைகளை கொண்டு உள்ளடக்கியது. ரெண்டு வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்க்கிற காரியங்கள் தான் இந்த வேதாகமம். சில பேர் பைபிளை படிச்சுக்கிட்டே இருப்பான். அது வந்து லோகாஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த லோகாஸ் என்றது படிக்கிறது அப்படின்னா என்னன்னா, வார்த்தைகள் எப்படி உருவானது, எப்படி ஆண்டவர் செயல்படுகிற, விருப்பம் என்ன, சித்தம் என்ன, மனுஷ வாழ்க்கையை அப்படி கெட்டு போச்சு, இப்படி பூரணமான பல அறிவுகளை பல காரியங்களை சொல்லி தருவது லோகாஸ். அதாவது ரிட்டன் வேர்ட், எழுதப்பட்ட வார்த்தைகள், எழுதப்பட்ட நிகழ்ச்சிகள், சொல்லப்பட்ட காரியங்கள், ஆண்டவர் செயல்பட்டதான பலவிதமான காரியங்களை எழுதி பக்கமாக வச்சிருக்கிறார். அதெல்லாம் லோகோஸ். அந்த லோகோஸ் வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கேன். இயேசு இந்த உலகத்தில் வரும்போது என்னுடைய உபதேசம் மெய்யான உபதேசம், நான் சொல்கிற வார்த்தைகளை ஒருத்தன் கேட்டுக்கிட்டு அதன்படி வாழ்க்கையை கட்டினா அவனை ஒன்றுமே செய்ய முடியாதுன்றார். நீ உலகத்தான் அல்ல, அப்படின்னா நீ வேற ஆள். நீ உலகத்தில் தான் இருக்கிற, சாப்பிட்ற தூங்குற உலகத்தான் மாதிரியே செய்கிற, ஆனால் நீ உலகத்துக்குரிய ஆள் கிடையாது. நீ யாரு? யாருன்னு தெரிஞ்சாங்க எங்கே வரன்றீங்க? யாருன்னே தெரியல. யாரு அப்படின்னா, நீ உலகத்தான் அல்ல, உலகால், நீ தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்கம்மா, நான் தேவனுடைய பிள்ளைன்னு. உங்கள் அப்பா எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ அவரோட ஆள் நீங்கள். ஒருவேளை சரீர பிரகாரமும் உங்கள் அப்பா அங்கே இருக்கலாம், பயாலஜிக்கல் ஃபாதர், அவர் உலகத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரிஜினலாக ஆவிக்குரிய அப்பா யாரு? இயேசு. அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ ரெண்டு வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று என்ன சொன்னேன்? லோகாஸ், இன்னொன்று ரேமா. இந்த ரெண்டு வார்த்தைகளை அவர் கொடுக்குறார். முதல்ல இந்த வார்த்தையை கொடுக்குறாரு, ரேமா என்கிற அந்த வார்த்தையை கொடுக்குறாரு. எப்போ? ப்ரெஷியஸ் ஒன், ரொம்ப விலையேற பெற்ற ஒன்று, மிகப்பெரிய ஒன்று அப்படின்னு சொல்கிறார். சில பேர் ஏங்க முன்னேறல? இல்லைங்க, ஒன்று யாரும் எனக்கு சரியான எங்கள் அப்பா எதுவும் சேர்த்து வைக்கலைங்க, ஒன்றுமே கொடுக்கலைங்க, அவர் பாட்டு விட்டுட்டு போயிட்டாருங்க. இன்னும் சில பேர் கேட்டால் என்ன சொல்லுங்க, எங்களுக்கு எங்கங்க சரியான பேக்ரவுண்டு இல்லைங்க. பேக்ரவுண்டு இல்லைன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு ஃப்ரண்ட் கிரவுண்டு வாங்கிடுறீங்க. எல்லாம் உங்களுக்கு கிரவுண்டுக்கு அந்த கிரவுண்டு வந்து போகுது. அதனால் என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியலைங்க, பேக்ரவுண்டு இல்லைங்கன்றீங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தை இருக்குதா? அந்த வார்த்தை இருந்தால் போதும், எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வார்த்தைகள்.
உலகம் உன் பேச்சு, உலகம் எல்லா காரியங்களும் உங்களுடைய காரியங்களை அது கேட்கும். அந்த வார்த்தைகள் உங்களை என்ன செய்யும்? திறம்பட மாற்றும், உங்களை வித்தியாசமான ஆளை மாற்றும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அது இல்லை இது இல்லை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு வேணும், உங்களுடைய வசனங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் ஏற்கனவே பார்த்தா அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கொடுங்க, இந்த வார்த்தைகளை எனக்கு அழியுங்க, இந்த வார்த்தைகளை எனக்கு மாற்றுகிற வார்த்தைகளை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளுக்காய் படித்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். அப்போ அந்த வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னா, இன்னும் வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தைக்கு தான் நீங்கள் தேவனை மாதிரியே மாறிடுறீங்க. மனுஷனா இல்லை, இந்த உலகத்தான் அல்ல, எப்படி தேவனுக்குரிய ஆளாக மாறிடுறீங்க. அதனால் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீங்கள் தைரியமாய் போய் காரியங்களை சொல்லுகிறீர்கள். அது உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு ஆகும், உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வெற்றியின் வாழ்க்கையை நீங்கள் வாழுவீர்கள். வெற்றிகரமான வாழ்வை வாழ்வதற்கான நமக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லித் தருகிறார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே நான் வருகிறது, ஆழ்வு செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே நான் வருகிறது, ஆழ்வு செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா.